அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்புல வரலாற்றின் தாக்கம் அப்படின்ற டாபிக்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 7 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது 1935 இந்திய அரசு சட்டம். இதுக்கு அடுத்து 1947 சுதந்திர சட்டம். அது வரைக்கும் நம்ம பார்க்கணும் வரலாற்றின் தாக்கம் அப்படின்னும் போது. காரணம் என்ன அப்படின்னா, ஐரோப்பியர்கள் எப்ப இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ வந்ததுல இருந்தே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புதுசா உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தேவையை அவங்க கொண்டு வந்துருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய சட்டங்களை பிரிட்டிஷ்காரங்க ஏற்றுவாங்க. அதை சுதேச மன்னர்களும் அந்த பகுதியில் இருக்கும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதை பார்த்து நம்ம தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப சட்ட தொகுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தா மக்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை பின்பற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுடைய தலைவர்களிடம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்திய அரசு சட்டம் 1935. இதற்கு முன்னர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது 1765 அலகாபாத் உடன்படிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் திவானி உரிமையை வங்காளம், பீகார், ஒரிசா 3 பகுதிகளை பெறுவாங்க இல்லைங்களா. ஸோ பக்சர் போர், பிளாசி போர் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த உரிமை கிடைச்சிடும். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் மன்னர் என்ன பண்ணுவார், ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வருவார். அதுல இருந்து 1858 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு 7 சட்டங்களை நிறைவேற்றுவாங்க. அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டிந்திய சட்டம் 1764, அடுத்து பார்த்தோம்னா பிட்டிந்திய சட்டம் 1766, அதுக்கு பட்டய சட்டம் 1793, அடுத்த பட்டய சட்டம் 1813, அதுக்கு அடுத்த பட்டய சட்டம் 1833, கடைசி பட்டய சட்டம் 1853. அது வரைக்கும் ஒரு 7 சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சிப்பாய் கழகம் ஏற்படும். கரெக்டுங்களா. 1857 58 இருந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் மகாராணியார் நேரடி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்திய ஆளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1858 நவம்பர் 1ஆம் தேதி கானிங் பிரபு எங்க அலகாபாத்ல கானிங் பிரபு கல்கத்தாவில் தன்னுடைய வாசிப்பை கொடுத்து வந்திருப்பாரு. அதன் அடிப்படையில 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் மகாராணியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 7 சட்டங்களை இவங்களும் நிறைவேற்றுவாங்க. என்னென்ன சட்டம் அப்படின்னா, 1858 இந்திய அரசு சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம் 1861, அடுத்த இந்திய கவுன்சில் சட்டம் 1892, மிண்டே மார்லி சீர்திருத்தம் ஓகேங்களா 1909, மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919, இப்ப இந்திய அரசு சட்டம் 1935, அடுத்து இந்திய சுதந்திர சட்டம் 1947. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919 வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லா சட்டங்களையும் பார்த்தாச்சு. ஸோ அதன் பிறகு இப்ப இந்திய அரசு சட்டம் 1935 என்னென்ன கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்திய அரசு சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரீவியஸ் சட்டங்களை பார்த்துட்டு வந்தாதான் இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். மனப்பாடம் பண்ணா வேலைக்காகாது. ஓகேங்களா. ஓகே, சைமன் குழு ஓகேங்களா 1927 இந்தியாவுக்கு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 1919 சட்டம் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 10 வருடங்களுக்குள்ள என்ன பண்ணா, அந்த 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த சைமன் குழு அப்படின்ற குழுவை 1927ஆம் தேதி அமைப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எங்க வருவாங்க, மும்பைக்கு தான் வருவாங்க. ஓகேங்களா. மும்பைக்கு வரும்போது என்ன, சைமனோ திரும்பி போ அப்படின்ற மாபெரும் போராட்டங்கள்லாம் வெடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சைமன் குழுவுல இந்தியர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. அதன் பிறகு சைமன் குழு என்ன பண்ணுவாங்க, 1930 மே மாசம் அவருடைய அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து 3 வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றும். அதாவது 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றும். வட்டமேசை மாநாடுகள் இதில் பத்திலாம் நம்ம அடுத்த காலையில் பொறுமையா பார்க்கலாம். ஸோ 30, 31, 32 3 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கும். அதோட அறிக்கை. அதுக்கப்புறம் வெல்லிங்டன் பிரபு அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 1933 வெளியிடுவார். இதன் அடிப்படையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திய அரசு சட்டம் 1935 உருவாக்குவாங்க. ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதுல இருக்கிற சாராம்சங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கும். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா, இந்த இந்திய அரசு சட்டம் 1935 உருவாக்கப்பட்ட போது இந்த பிரிவு 331 பிரிவுகளையும் 10 அட்டவணைகளையும் கொண்டவையா இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இந்த இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற சுதேசி அரசு மற்றும் மாகாண அரசுகள் அடங்கிய ஒரு கூட்டாட்சி ஒன்றினை மத்தியில உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகார பகிர்வு
அதாவது அதிகார பட்டியலை வந்து பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா மாகாண பட்டியல், மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருப்பாங்க. இந்த மாகாண பட்டியல் அப்படின்றதான் தற்போது மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க, மத்திய பட்டியல் வந்து 59 துறைகள் இருக்கும். அதே மாதிரி மாகாண பட்டியல்ல 54 துறைகள் இருக்கும். பொது பட்டியல்ல 36 துறைகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இந்திய அரசு சட்டம் 1935 படி பிரித்ததுதான். அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்தியில வந்து இரட்டை ஆட்சியை கொண்டுட்டு வராங்க. மத்தியில என்ன பண்றாங்க, இரட்டை ஆட்சி. அதாவது மத்தியில வந்து என்ன மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை ஆட்சி முறையை கொண்டுட்டு வராங்க. எப்ப 1935. அப்ப இதுக்கு முன்னாடி இரட்டை ஆட்சி இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1919 சட்டத்தின்படி மத்தியில ஒற்றையாட்சி, மாநிலங்கள்ல இரட்டையாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மாநிலங்கள்ல இரட்டையாட்சி, அதுல என்ன இருக்கும், ஒதுக்கப்பட்ட துறைகள் மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 துறைகளா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகள்னா ரொம்ப முக்கியமான துறைகள்லாம் எது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும், ஆளுநருடைய, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஆளுநர், அரசர் பிரதிநிதி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். மாற்றப்பட்ட துறைகள் எல்லாமே அமைச்சரவையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதே 1935 சட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்தியில இரட்டையாட்சி கொண்டுட்டு வந்துட்டு மாநிலங்கள்ல இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாநில சுயாட்சியை கொண்டு வந்துருவாங்க. அதாவது மாகாண சுயாட்சி அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னை, பம்பாய், பீகார், வங்காளம், அப்படி மேல போனோம் அசாம் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணம். ஒருங்கிணைந்த மாகாணம்னா என்னது, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இது எல்லாமே. ஓகேங்களா? இந்த ஒருங்கிணைந்த மாகாணம், இந்த 6 மாகாணங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரட்டை சட்டமன்றங்கள் கொண்டு வந்துருவாங்க. எப்ப, 1935. அப்ப இந்த இரட்டை சட்டமன்றங்கள் எப்ப கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 1937 1+6. 1+6னா ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 6 நீதிபதிகள், இதர நீதிபதிகள், மொத்தம் 7 பேர் கொண்ட ஒரு கூட்டாட்சி நீதிமன்றத்தை எங்க கொண்டு வராங்க, டெல்லியில கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் எங்க கொண்டுட்டு வராங்க, டெல்லியில கொண்டுட்டு வராங்க. இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தின் முதல் தலைவராக யார் இருப்பானா, சார் மௌரியஸ் கியர் அப்படின்றவர் தான் கூட்டாட்சி நீதிமன்றத்துடைய முதல் தலைமை நீதிபதி. ஸோ இந்த நீதிமன்றம் அப்படின்ற கான்செப்ட் எங்க தொடங்குது, அதாவது 1773 ஒழுங்குமுறை சட்டம் இருக்குல்ல, இதன் அடிப்படையில 1774 கல்கத்தா வெள்ளியம் கோட்டையில என்ன பண்றாங்க, உச்ச நீதிமன்றம் கொண்டுட்டு வராங்க. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு உச்ச நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வராங்க. எப்ப, 1774. அதோடைய அதாவது 1+3, இதுல வந்து 1+3. ஓகேங்களா? இங்க வந்து 1+6 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1+3 கூட்டாட்சி நீதிமன்றம்னா இது வந்து உச்ச நீதிமன்றம், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டாட்சி நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துல 1+3, கூட்டாட்சி நீதிமன்றம்னா 1+6, 1774, 1937. ஓகேங்களா? ஸோ நீதிமன்றம் இங்க வந்து என்ன பண்றாங்க, உச்ச நீதிமன்றம் கொண்டு வராங்க. இதோட முதல் தலைமை நீதிபதி யாரு, எலிசா எம்பாபே அப்படின்றவங்க. அதுக்கு அடுத்து 1774 1+3 உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? அடுத்தது 1861 சட்டத்தின்படி 1862 சென்னை, பாம்பே, கல்கத்தா. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இடத்துலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றங்களை கொண்டுட்டு வாங்க 1862 படி. அதன் பிறகு 1 ஏப்ரல் 1937 1+6 டெல்லியில கூட்டாட்சி நீதிமன்றத்தை கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா காணொலியும் அப்படியே லைனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பரா புரியும். அடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 10% மக்களுக்கு வந்து ஓட்டு உரிமை வழங்குறாங்க. 10% மக்களுக்கு. அதாவது 1919 மாண்டேகு சேம்ஸ் போர்டு சேர்றதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மத்திய சட்டமன்றம், மாகாண சட்டமன்றம்னு பிரிச்சு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி இடஒதுக்கீடுலாம் கொண்டு வருவாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப 1935 10% மக்களுக்கும் ஓட்டு உரிமை வழங்குறாங்க. ஓகேங்களா? இந்த 10% மக்கள் என்ன, யாராருக்கெல்லாம் ஓட்டு உரிமையை வழங்கணும்னு ஆல்ரெடி 1919 சட்டத்திலே சொல்லிருப்பாங்க. யாரு, கல்வி, அதிகமா வரி கட்டுறவங்க, அதிகமா சொத்து வச்சிருக்கவங்க, இந்த 3 அடிப்படையில தான் ஓட்டு உரிமை வழங்கணும்னு சொல்லிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 10% பேர் தான் அந்த 3 கிரைட்டீரியாவுக்குள்ள வருவாங்க. ஸோ அந்த 10% மக்களுக்கு ஓட்டு உரிமையை வழங்கியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 1935 RBI, இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்குவதற்கு
இந்த 1935 அரசு சட்டம் தான் வழிவகுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே 1935 பர்மாவை இந்தியாவில இருந்து தனியா பிரிச்சிடறாங்க. ஓகேங்களா? பர்மாவை இந்தியாவில இருந்து தனியா பிரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசு சட்டம் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இதுல இருக்கிற நிறைய சட்டங்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி மாத்தி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 10% மக்கள் ஓட்டுரிமை இருந்ததை 21 வயது நிரம்பியவர்கள் ஓட்டுரிமை அப்படின்னு மாத்தி இருந்திருப்பாங்க. ஆர்பிஐயும் முழுசுமா உருவாக்கி இருந்திருப்பாங்க. இந்த இந்த பிரிவுகள் 331 10 அட்டவணைகள் இதை எல்லாத்தையுமே நம்ம இந்திய அரசியலமைப்புல கொண்டு வந்திருப்பாங்க. அதிகார பகிர்வு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சுயாட்சின்றது இதுலயே வந்திருந்தாலும் அதிகமான அதிகார பகிர்வு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்புல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கியமான அரசு சட்டம் தான் இந்த 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்த காணொலியில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சுதந்திர சட்டம், இந்திய சுதந்திர சட்டம், அதை பற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து ஃபுல்லா கான்ஸ்டியூஷன்ல முழு மூச்சா இறங்கலாம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.